சென்னை அண்ணா சாலை அருகே எல்லீஸ்புரம் சாலையில் அங்குள்ள வீடுகள் மிகவும் பழுதாகிவிட்டதால் அவற்றை இடிக்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இதனால் மக்கள் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள். சென்னை நகரின் மையப்பகுதியில் உள்ள எல்லீஸ்புரம் என்ற இடம் கடந்த 65 ஆண்டுகளாக பல குடும்பங்களுக்கு வீடாக இருந்து வருகிறது. இப்பகுதியின் வீடுகள் காலப்போக்கில் மிகவும் பழுதடைந்து வசிப்பதற்கு முற்றிலும் தகுதியற்றதாக மாறி உள்ளது. இதோட கொஞ்சம் பெருசா கட்டி கொடுத்தாக்கா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக. இந்த வீடை இடிக்கும் போது இதையும் சேர்த்து இடிச்சு அப்போ பார்த்த ஆஃபீஸர் எல்லாம் உள்ளே வந்து பார்த்தாங்க. வீடெல்லாம் பார்த்தது சரி ரொம்ப சின்னதாக நான் மேல் இடத்துல பார்த்து பேசிட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு சொன்னார். சரிங்க ஐயான்னு சொல்லி வந்தார். மறுபடியும் வந்தார். உங்களை பற்றி பேசணும், அங்கே ஓகே சொல்லிட்டாங்கம்மா, இந்த வீடியோ சேர்த்து இடித்து கட்டி கொடுக்க சொன்னாங்க. ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லிட்டோம். நாங்கள் மழை காலங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சுகாதார சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறது. இது போன்ற நிலைமைகளை கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பழைய குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய வீடுகளை கட்டும் திட்டத்தை முன்வைத்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மக்கள் வீடுகளை காலி செய்ய 4 முறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தாலும் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துள்ளனர். ஆனால் 24,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அந்த டி பிளாக்ல இருக்கிறவங்க சரி நமக்கு ஒரு பெரிய வீடு வருமேன்னு ஒரு நப்பாசியில் வெளியில் போயிட்டாங்க. சும்மா சின்ன வீடு ஏதோ ஒரு குடிசை வீடு அந்த மாதிரி போனுங்க போயிருக்காங்க. பட் இவங்களோட இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இதில் வேற எவனா எடுத்துன்னு வந்து நம்ம போட்டாங்கன்னா எங்களுக்கு கஷ்டம். அதற்கான காரணம் புதிய வீடுகள் கட்டப்பட்ட பின் அவை தங்களுக்கு வழங்கப்படும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை. புதிய வீடுகள் கட்டிய பின் கட்சிக்காரர்களுக்கு அவர்கள் கொடுத்து விடுவார்கள் என்ற அச்சம் அவர்களை எதிர்ப்புக்கு தள்ளி உள்ளது. மேலும் வெளிநபர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்படும் என்ற சந்தேகம் கூட அவர்களிடம் நிலவுகிறது. எனவே புதிய வீடுகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த 3 பில்டிங்கோட சேர்த்து அந்த பில்டிங்கை சேர்த்து 4 பில்டிங்காக கட்ட போகிறாங்க. இதில் 24,000 ரூபாய் எங்களுக்கு முன்னு தொகையாக கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு நாங்கள் வெளியில் போய் இருக்கிறோம் தற்காலிகமாக. இந்நிலையில் வீடுகளை இடிக்கும் காலத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் நிவாரணமாக தமிழக அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 24,000 நிதி வழங்கி உள்ளது. இது 15 மாதத்திற்கு தங்கும் செலவிற்கான நிவாரணமாக கூறப்படுகிறது. ஆனால் மக்கள் இதை தொடர்ந்து எதிர்த்து வருகிறார்கள். 24,000 கொடுக்குறேன்றாங்க வீடு காலி பண்ண சொல்லி. எங்களுக்கு வேணான்றோம். 24,000 வச்சுன்னு நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் 39 வீடு தான் கட்டோம். 39 வீடு கட்டி கொடுக்க மாட்டோம். 65 வீடு மேலே போடுவோம். 39 வீட்டுக்கு மேலே 65 வீடு மேலே போடுவோன்றாங்க. எங்களுக்கு அப்படிலாம் வேணாம், இருக்கிற பில்டிங்கே எங்களுக்கு கட்டி கொடுன்னு நாங்கள் கேட்குறோம். அதெல்லாம் முடியாது, 65 வீடு தான் நாங்கள் கட்டி தருவோன்றாங்க. காரணம், தற்போது எந்த இடத்திலும் வீடு வாடகைக்கு எடுக்கும் போது 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை அட்வான்ஸ் கேட்கப்படுகிறது. மாத வாடகையும் 10,000 பெறப்படுவதாக கூறப்படுகிறது. இப்போ இடிக்க போகிறேன், இடிச்சிட்டு நாங்கள் புதுசாக கட்டித்தரோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 24,000 ரூபா கொடுறாங்க 2 வருஷத்துக்கு. ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்னு. இப்போ எங்கே இது 2 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் எங்கே யார் வீடு கொடுக்குறாங்க? அவங்க என்ன சார் நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க, அதை கொடுத்து நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து கூட ஏதோ பார்த்துன்னு போயிடுவோன்றாங்க. இப்போ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், காலி பண்ணுங்க சொல்லி இப்போ இடிக்க வராங்க. இந்த நிலையில் 15 மாதங்களுக்கு 24,000 ரூபாய் என்பது போதியதாக இல்லை என அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மக்களின் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், இந்த இடம்பெயர்வு காலத்திற்கு அரசு நிவாரணத் தொகையை 1 லட்சம் வரை உயர்த்தி வழங்க வேண்டும், வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளனர். சமூக நலனுக்கும் மக்கள் நலனுக்கும் இடையேயான சமநிலை தேவைப்படும் இச்சூழ்நிலையில் அதிகாரிகள் மக்கள் உணர்வுகளையும் நிபந்தனைகளையும் கருத்தில் கொண்டு தீர்வு காண வேண்டிய கட்டாய நிலை உருவாகி உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர்.